எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஹை ப்ரோட்டீன் ரிச் நிறைய வெஜிடபிள் சேர்த்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு செய்கிற மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தி, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரெசிபி. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு. அந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகா, கட் பண்ண இஞ்சி, உப்பு. இப்போ இதை கெட்டியாக அரைச்சின்னு வந்துடலாம். மசிலைனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்தால் மாவு ரெடி. கொண்டக்கடலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல. காரத்துக்கு உப்பு, மிளகா இதை தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட நான் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ண கோஸ், துருவின கேரட், பொடியாக கட் பண்ண வெந்தயக்கீரை சேர்த்துட்டுருக்கேன். கட் பண்ண கொத்தமல்லி. ஏற்கனவே நம்ம உப்பு, காரம் எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம இப்போ இந்த காய்கறிகளும் இந்த கொண்டக்கடலை மாவையும் அரைச்சின்னு வந்தோம் இல்லையா, எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு சேர்த்துக்கிறேன், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண மாவு ரெடி. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காய்கறிகள், மாவு எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு மாவு. நான் இப்போ ஒரு தவா நல்லா வச்சுருக்கேன். தவா நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச மாவுலேருந்து இல்லை ஒரு பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி எடுத்து நடுவில் போட்டு நல்லா இது மாதிரி ரொம்ப பரத்த வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி எட்ஜ் மட்டும் நம்ம பரத்தி விட்டுண்டா போதும். ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டாம். தடியாக இருந்தாலே நல்லா முறுமுறுன்னு ஆகும் சைடெல்லாம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடலாம். அருமையான கொண்டக்கடலை அடை ரெடி. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பெரியவங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வேண்டான்னா வெறும்னா கொண்டக்கடலை மாவு மட்டும் போட்டு பண்ணி கொடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். நான் இப்போ பசங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்காக நிறைய வெஜிடபிள்ஸு, கீரை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னருக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் 2 பக்கமும் நல்லா முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். நான் அடுத்ததையும் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி ஒரு பெரிய கரண்டியால் நடுவில் ஊற்றி சின்னதாக இது மாதிரி பரத்தி விட்டுண்டா போதும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலை பெரிய கருப்பு கொண்டக்கடலை புரோட்டீன் சத்து நிறையா இருக்குது. ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. டயபெட்டிஸ்க்கு, வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு, வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, இது மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கொண்டக்கடலை. அதில் வெறும் கொண்டக்கடலை தான் சேர்த்துருக்கேன் நான், வெஜிடபிள்ஸு அவ்வளோதான். இந்த ஹெல்த்தியான வெஜிடபிள் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி குட்டீஸ்க்காக நான் சாஸோட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். சட்னி, சாம்பார் எதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போட வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.